வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது யார் இந்த சார், யார் இந்த கார், அதுக்கப்புறம் பார்த்தா யார் இந்த புள்ளி அப்படிங்கிறது இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் கடும் வேதனையில் இருக்காருங்கிறத பல விஷயத்தில் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம சொன்னபோது தொழிலாளர்களுக்கு அந்த 12 மணி நேரம் வேலை நிறுத்தம் மறுபடி திரும்பி வாங்கினதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ போட்ட சட்டம், அதாவது காலை உணவு திட்டத்துக்கு தனியார் கொடுக்குறேன்னாங்க, அதுக்கப்புறம் நாங்களே பண்ணுறோன்னாங்க, இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பட்ஜெட் திமுக இது சரியில்லாத பட்ஜெட், இது விவசாயிகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னோம், நம்மளும் சொன்னோம். ஆனால் விவசாயிகளுக்காக இன்றைக்கி மலிவு விலையில் கொடுக்கப்பட்ட உர மூட்டைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில்பட்டியில் பெரிய அளவுக்கு பறிமுதல் செஞ்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 28 டன். இது இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுக்க நடக்குது. இதை பண்ணுறது யாராக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆட்சியாளர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் யார்? தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யார்? அப்போ நீங்கள் சாதாரண மக்களில் ஆரம்பித்து கடைசியாக விவசாயிகள் வரைக்கும் இது போயிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்கிறதுனா ஒரு மூட்டை அப்படிங்கிறது 266 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எது? அரசாங்கத்தில். அதுக்கு நீங்கள் ஆதாரெலாம் பதிவு பண்ணாமல் விவசாயிகள் வாங்க முடியாது. ஆனால் வெளிச்சந்தையில் 2000லேருந்து 3000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இப்போ யாருன்னா ஒரு 3-4 பேர் அதில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா திமுக ஒன்றிய மாணவரடி செயலாளர். அப்படிங்கும்போது ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது சாதாரண மேட்டர் தானுங்க, யூரியா மேட்டர் தான், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா இதே மாதிரி தான் எல்லாமே சாதாரணம் தான் பெரிய லெவலுக்கு போயிடுச்சு. கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது இன்றைக்கி 4500 கோடி ரூபா வர வேண்டிய இடத்துல வெறும் 350 கோடியோ 400 கோடியோ தான் வந்துச்சுன்னு கணக்கு வருதுன்னா சேட்டலைட்லலாம் ஆராய்ஞ்சு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்படியே விட்டுறலாமா? மணல் மாஃபியாக்களுடைய வீட்டு திருமணத்தில் பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அவங்க தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அவங்க வீட்டு கல்யாணத்திலே கலந்துக்கிறீங்களே, என்ன காரணம்? நமக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே மணல் விஷயத்தில் கதிரானந்த் உள்ளிட்டவர்கள் மேலே, அவங்க அப்பா மேலே, ஏகப்பட்ட பேர் மேலெலாம் ரெய்டு போனீங்களே, என்ன கதை? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே நமக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் தான் சேர்த்து கேட்குறோம். இன்றைக்கி சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன? கடைசியில் அங்கே அடித்து இங்கே அடித்து கடைசியாக விவசாயிகள் வரைக்கும் வந்துருச்சுங்க. கேட்டால் விவசாயத்துக்கு ஒன்றிய அரசு ஒன்றும் கொடுக்கல, அவங்களே ஒன்றும் கொடுக்கல. அவங்க கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஊழல் பண்ணிங்கன்னா எங்கே தான் முடியுது? இது இந்த யூரியா இலங்கைக்கெல்லாம் கடத்துகிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வயிற்றில் அடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? பாசிச பாஜகங்கிறீங்களே, பாசிச பாஜகவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? உங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. பாசிசன்னா நீங்கள் யார்? விஜய் கேட்டார்ல, அதானே இப்போ நேற்று எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி தான். மேலே பிஜேபின்னு குறை சொல்லிட்டு நீங்கள் என்னங்க பண்ணீங்க? பட்ஜெட் ஒரு வெற்று பட்ஜெட்டுங்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். கரெக்டு தான், ஒன்றுமே போடாத பட்ஜெட். நீங்கள் பட்ஜெட் போட்டிங்களே, அதில் இருக்கக்கூடிய எல்லாமே பண்ணிட்டீங்களா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கொடுத்த உறுதிமொழிகள் எத்தனை நிறைவேற்றிட்டீங்க? சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோங்கிறீங்க. சொல்லாதான் நிறையா பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா எதுவுமே நீங்கள் பண்ணல. சொன்னதை பண்ண மாட்டீங்க, சொல்லாததை நிறையா பண்ணுறீங்க. அதாவது தனியார் மயமாக்கல் இருந்து இப்போ இந்த பேருந்து புறநகரில் தனியார் பேருந்து விட்றங்கிறீங்க. இதெல்லாம் சொல்லாத விஷயம். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு பணிக்கூடை கொடுக்கல, இதெல்லாம் நீங்கள் சொல்லாத விஷயம். லீவ் சரண்டர், அது நீங்கள் சொல்லாத விஷயம். சொல்லிக்கிட்டே போகலாம், எண்ணிலடங்காத விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வெற்று விளம்பரங்களை நோக்கி இந்த அரசாங்கம் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் பேரால் நிறைய இடத்துல நூலகம் எல்லாம் திறக்கிறீங்க. கரெக்ட், நூலகம் முக்கியமாக? இன்றைக்கி மக்களுக்கு சாப்பாட்டு முக்கியமாக? சொல்லுங்கள். இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு மாத சம்பளம் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாங்க. அவங்களை நிரந்தரம்னு சொன்னீங்க, என்னாச்சு? இப்போ நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இந்த மேட்ரு விட்டோம், இந்த மேட்ருக்கு வரோம். நம்ம என்ன கேட்குறோன்னா, ஈசிஆர் சம்பவத்தில் திடீர் திருப்பம். என்ன இப்போ நியூஸ் வருது? அவர் திமுகவை சேர்ந்தவர் அல்ல. அதற்கடுத்து அவங்க குடும்பத்தில் அதிமுகவில் இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம்? அதிமுகலாம் முக்கியம் இல்லைங்க. திமுக கொடி கட்டின காரில் போகிறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன? நாங்கள் கொடைக்கானல் போகிறோம், பார்க்கிங்கில் பிரச்சனை, இதில் நம்ம டோல்கேட்டில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு. அப்போ டோல்கேட்லேயும் பார்க்கிங்லேயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா கொடி கட்டணுமா? நம்ம ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ திமுக கொடி அதுக்கு தான் பயன்பட்டதா? என்ன இது? நம்ம ஒன்றும் புரியல. அப்போ எப்படிங்க கொடி கட்டினாலும் போலீஸ் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்கன்னு ஒரு பயம் ஏற்கனவே இருந்திருந்தால் அவர்கள் கொடி கட்ட தைரியம் வருமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளோ செக்யூரிட்டி, இவ்வளோ ஃபோர்ஸ்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் பத்திரிக்கையாளர்னு யாராவது ப்ரெஸ்ஸுன்னு போட்டிங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸு உண்மையா இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு சிறை தண்டனை, டாக்டர் மட்டும்தான் போகணும், நிறைய கட்டுப்பாடுகள் வந்துருச்சு இல்லை? அதையும் மீறி இப்படிப்பட்டவர்கள்லாம் உலா வராங்க. எப்படி அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க? அதுவும் இல்லாமல் அதில் குற்றம் ஒரு கைது ஒருத்தரை பண்ணியிருக்காங்க. அவர் ஏற்கனவே கிட்னாப் கேஸ் அப்படிங்கிறாங்க. கிட்னாப் கேஸ் சாதாரண கேஸா? இதே மாதிரி தான் ஞானசேகரன் மேலே பல வழக்குகள் இருக்குன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கில் தான் பிடிச்சாங்க.
ஏற்கனவே இருந்த வழக்குகளை என்ன ஆச்சு, மக்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை நம்ம முக்கியமாக பேசுகிறது காரணம், விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திமுகங்கிறீங்களே, இதான் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறதா? நீங்கள் தானே ஆண்டுட்ருக்கீங்க. சரி, நீங்கள் இன்னொன்று சொல்லலாம், பரவாயில்லைங்க திமுக புள்ளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. கரெக்டு, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க? எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பதுக்கி வைக்கக்கூடிய அதிக அந்த 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 தைரியம் எப்படி வந்தது? இது தூத்துக்குடி கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பாட்டையில் நடந்திருக்குது. 630 அந்த பொட்டலம், 650 ஒவ்வொன்றும், 630 40 கிலோ ஒவ்வொன்றும், மொத்தமாக 28 டன்னு. வெளி மார்க்கெட்டில் விற்றா எவ்வளோ ரேட்டுன்னு பாருங்கள். இது ஒரு சம்பவம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கூட்டுறவு சங்கங்கள் அங்கே அதுலேயும் தனியாரும் விற்கிறாங்க இந்த உரமூட்டையை. நீங்கள் கூட்டுறவு சங்கத்திலேயோ ஒரு தனியார்கிட்ட போய் வாங்கினா கூட ஆதார் அட்டை காட்டாமல் வாங்க முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ரேஷனில் நம்ம நிறைய பேர் அரிசி வாங்க மாட்டாங்க, அதனால் அவங்க வீட்டில் வேலை செய்கிற பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது பரவாயில்ல, இலவசம். ஆனால் இது எப்படின்னா, ஒரு விவசாயிக்கு ஒரு 20 கிலோன்னு வச்சுக்கோங்களேன் தேவைப்படுது. இப்போ பருவமழையெல்லாம் போய்க்கிறதுனால அவர் 2 கிலோ தான் வாங்குவார், அதோட கம்மியாக தான் வாங்குவார். அவருடைய ஆதாரை பயன்படுத்தி 2 கிலோ வாங்கிட்டு மிச்சத்தை கள்ள சந்தையில் விற்கிறாங்க. ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலங்கிறீங்க, அவங்க கொடுக்கறதே கம்மி தான். அதில் இவ்வளோ ஒரு ஃப்ராடு. அதையும் தாண்டி கூட்டுறவு சங்கத்திலேருந்து இவங்க வாங்குறாங்க, இந்த கூட்டுறவு சங்கத்தில் தான் வாங்கியிருக்காங்க. அந்த கூட்டுறவு சங்கங்கள் இன்றைக்கி யார் தலைவராக இருக்கா, யார் பொருளாளர் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இருந்த கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு நடைபெற்றது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அதில் தங்கத்தெல்லாம் போலியாக வச்சு அடமானம் வச்சாங்க. அதே ஒரு பெரிய சங்கதி, அது பேசினா அந்த நிறையா போகும். ஏன்னா உதயநிதி அவர்கள் சொன்னார், எல்லாரும் நகை கடன் வாங்குங்க, நம்ம அது தள்ளுபடி ஆயிரும்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா போலி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு வச்சிங்க. எப்படி இந்த உரிமை தொகைக்கு கட்டுப்பாடு வச்சிங்களோ அதே மாதிரி கட்டுப்பாடு வச்சிங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய விவசாயத்துறை அமைச்சகம் இதை விசாரிக்க சொல்லி பெரிய அளவுக்கு கோரிக்கை இருக்குது. மத்திய அரசு வந்ததுன்னா உடனே நம்ம சொல்லிடுவோம், பாஜக அரசு எங்களை கபலீகரம் செய்து விட்டதுன்னு. ரைட்டுங்க, இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் தப்பாக பேசினா நம்ம சொல்லலாம். அதுக்காக கதிரானந்த இடி விசாரிக்கிறது தப்புன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் அநியாயமாக நிறைய பேர் மேலே பழி போடுறாங்க, இடி மாற்று கருத்து இல்லை. 200 ரூபா நோட்டு 11 கோடி நீங்கள் வச்சுருக்கீங்க, எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நீங்கள் சாமானிய மக்களுக்கு ஈடி விட்டுருங்க, சாமானிய மக்கள் பார்த்துட்டு நினைப்பாங்க, 10 ரூபாக்குள்ளே இல்லாமல் அல்லாடிட்டு இருக்கோம், 11 கோடி, அது 200 ரூபா நோட்டு, இது எங்கே போய் முடியும்? இதுக்கு யார் தான் பதில் சொல்கிறது? ஆனால் கேட்டால் திமுகவுடைய எல்லாமே நீங்கள் அமைச்சர்கள்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண கார்லாம் வரது இல்லைங்க. அது நீங்கள் நம்ம சாதாரண கார் வாங்குறதுக்கே லோன் போட்டு தான் வாங்குவாங்க, லோன் கட்டிகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் அப்படி இல்லை, வெளிநாட்டிலேருந்து காரை இறக்குமதி. ஆனால் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் வெளிநாட்டு காரை இறக்குமதி பண்ணாரே, வரி கட்டினாரா? எல்லாத்துக்கும் சேர்த்தாங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பணக்காரர்கள் ஒரு பெரிய உலகம் தானே. நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, உங்களை நான் கேட்டால் அவர் சம்பாரித்து வாங்கியிருக்காரு சார். நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் பேசலாமா, அதை பற்றி பேசினா நல்லா இருக்காதுன்னு பார்க்குறோம். அதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வெளியில் கவர்மெண்ட் கொடுக்குற, அரசாங்கம் கொடுக்குற 266 ரூபா பொருள் ஒன்றிய அரசு கொடுக்குறத வாங்கி இவங்க 2000-3000 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா, அப்போ மாநில அரசு கொடுக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயத்தில் எவ்வளோ பண்ணுவாங்க? கான்ட்ராக்டர், ரோடு கான்ட்ராக்டர் ஊழல் இல்லாமல் இருக்கா? அணை கட்டுறதுல ஊழல் இல்லாமல் இருக்கா? நீங்கள் ஊழல் இல்லாமல் ஒரு துறையை இன்றைக்கி சொல்லுங்கள். கேட்டால் நேர்மையான யாருக்கும் சார்பில்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இன்றைக்கி எடுத்து பாருங்கள், எந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு 4-5 ஏரியாவில், கோட்டம் ஒரு பத்திரிகையில் ஜூவி நினைக்கிறேன் விரிவாகவே வந்தது. அங்கே டெய்லி வரவு செலவு, அந்த வரவு செலவை எழுதி வைக்காமல் இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஊழல்? போக்குவரத்து கழகங்கள் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இலவச பஸ் பயணம் அறிவிச்சிங்க, அதனால் நிறையா பணம் போகுதுன்னு நீங்களே விளம்பரம் படுத்துறீங்க. அது மக்களுக்காக பணம், நீங்கள் ஏற்கனவே சொன்னது. ஆனால் அதற்காக பணியாளருடைய பணிக்குடை கொடுக்காது எந்த விதத்தில் நியாயம்? காலி பணியிடங்களை நிரப்பாதது எந்த விதத்தில் நியாயம்? பொருளாதார மந்தநிலை இருக்குது, நிறையா தொழிலாளர்கள் பெருகுங்கிறீங்க. ஈசிஆர் சம்பவம், ஞானசேகரன் சம்பவம்லாம் பார்த்தா எப்படி பெண்கள் பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து முதலீடு பண்ணுவாங்களா? திமுக மேலே நம்ம அபாண்டமான குறை சொல்லு. இதுக்கெல்லாம் என்ன பதில் நீங்களே சொல்லுங்கள். கேட்டால் திராவிட மாடல் ஆட்சி 2026 வரணும்னா எப்படிங்க வரும்? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானங்க இருக்காங்க. ஒரு மாற்றம் வர வேண்டும் மக்கள் நினைக்கிறது தப்பா? அதனால் திராவிட மாடல் ஆட்சின்னு தொடர்ந்து இந்த ஒரு வார்த்தையை இவங்க பிரபலப்படுத்தியது தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை காரணம். அதே மாதிரி தந்தை பெரியார்களை எல்லாத்தையும் முன்னிறுத்தி அவரை இந்த அளவுக்கு வெளியில் இருக்கவங்க பேசுகிறதுக்கு காரணம் திமுக தான். எல்லாத்துக்கும் தந்தை பெரியார் அவர்கள் நம்ம எப்படி சொல்கிற மாதிரி அவர் தமிழர்களுக்கு பெரிய ஊக்கத்தை தந்தவர்.
அவர் ஒரு ஐகான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கிட்ட நிறைய முரண்பாடு இருக்குது. ஆனால் தமிழர்களுக்கு அவர் பண்ண பங்களிப்பை மறக்க முடியாது. திமுக எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னால் கொண்டு வந்தோன்னே இப்போ யாரும் அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒன்றுமே புரியல. திமுக 2026 சொல்கிறாங்க 200ன்னு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் சரியான முடிவு எடுப்பார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.